இந்த ரெசிபி இப்போ மிஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் தான் சாப்பிட முடியும். என்ன ரெசிபின்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு மாம்பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1 1/4 கப் அளவு வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவு வந்து மாம்பழம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி புட்டு மாவுக்கு உள்ள பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் கூடவே கொஞ்சமாக மாம்பழம் உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தக்கன நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் ஃபஸ்ட் லேயரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா புட்டு மாவு, அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருந்த ஸ்வீட் லேயர், அதுக்கு மேலே புட்டு மாவு, அதுக்கு மேலே ஸ்வீட் லேயரும் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சேர்த்து ரெடி பண்ணி ஆவியில் வேக வச்சு 10 நிமிஷத்தில் எடுத்த அருமையான கோதுமை மாவு மாம்பழ புட்டு ரெடி. கண்டிப்பாக சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள்.